ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸுனா, உடம்புல வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு நரம்பு தளர்ச்சின்னா இந்த கைகள் வந்து இப்படியே நடுங்கும், இப்படியே நடுங்கும். ஒரு புக் எடுக்கும் போதோ, ஒரு பாத்திரத்தை எடுக்கும் போதோ, ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதோ அப்படி நடுங்கும். அது என்னன்னா, அந்த நடுக்கம் வந்து எதனாலனா உடம்புல வந்து சத்து இல்லாமல் நடுக்கம் ஏற்படுது. அது சத்து இருந்தால் தான் நடுக்கம் வந்து ஏற்படாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபுட்டு வந்து சரியில்லை. இந்த குழந்தைங்க இப்போ வயசு பொண்ணுங்க வயசு பசங்களுக்கே வருது. இப்போ என்னன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா, மார்னிங் வந்து நைட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நைட்டு வந்து லவங்கப்பட்டையை நல்லா தூள் பண்ணி ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் குடிங்க. அது வந்து நைட்டு மட்டும்தான் சாப்பிடணும், பகலில் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பழங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன பழம் சாப்பிட்லான்னு. ஆப்பிள், மாம்பழம், பலாப்பழம், செவ்வாழைப்பழம், திராட்சை, பேரிஞ்சப்பழம், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வராது. அடுத்தது ஒரு டம்ளர் வந்து நல்லா ஒரு டம்ளர் நீர் எடுத்துக்கோங்க, தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா அதுவும் நரம்பு தளர்ச்சி வராது. காய்கறிகள், பருப்பு வகைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம், கீரை வகைகள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்னா, பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா, அதில் வந்து ஜூஸ் போட்டு ஒரு ஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வராது. இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு டேப்லெட்டே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அப்போவும் உங்களுக்கு ஏதோ நரம்பு தளர்ச்சி இருக்குன்னா, டாக்டர்கிட்ட நல்ல நரம்பியல் டாக்டர் இருக்கிறாங்க, நல்ல டாக்டர் இருக்கிறாங்க, நல்ல ஃபேமஸான டாக்டர், நல்லா பார்ப்பாங்க. அவங்க நரம்பியல் டாக்டர் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டாக்டர் பேர் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் அந்த டாக்டர் பேரும் அந்த அட்ரஸும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் காத்துட்ருக்கு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு.